வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட்ல தேர்ட் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுல தேர்ட் டெஸ்ட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ல டெய்லியும் 25 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 3வது நாள் ஓகேங்களா. ஸோ இதுலயும் 25 கொஸ்டின் இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ உங்களோட ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராக்கெட் ரிவிஷன் தான். சோ கொஞ்சம் வேகமாவே எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. சோ நான் வந்து கொஸ்டின் படிச்சுட்டு 1 நிமிஷம் டைம் கொடுப்பேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். நீங்க அந்த 1 நிமிஷம் கேப்குள்ள அதுக்கான ஆன்சர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ சப்போஸ் வந்து எப்படி போடுறது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சம்க்கு தெரியல அப்படின்னா சோ வெயிட் பண்ணுங்க. சோ அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம இந்த 25 கொஸ்டினுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளனேஷன் கையோடவே கொடுத்துருவோம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடியுது அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படியே கையோட இருக்கும். சோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்து அந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சோ டெஸ்ட் எழுத போலாமா. இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ டெஸ்ட் எழுத போலாமா. பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓர் எண்ணின் 5ல் ஒரு பங்கின் 3ல் ஒரு பங்கின் 4ல் ஒரு பங்கு 2 எனில் அவ்வெண். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 120. ஆப்ஷன் டி 120 ஓகேங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்க, ஓர் எண்ணின் அந்த நம்பரை வச்சுதான் சொல்லிருக்காங்க. அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த நம்பரோட 5ல் ஒரு பங்கு. 5ல் ஒரு பங்குனா எப்படி போடுவோம், இப்ப 100க்கு 10 அப்படிங்கறத இப்படிதான் எழுதுவோம் இல்லையா. சோ 100க்கு 10 அப்படின்னு இப்படி எழுதுவோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் 5ல் ஒரு பங்கின் இன் அப்படின்னாலே மல்டிபிளிகேஷன் ஓகேங்களா. சோ இல் அதுக்கப்புறம் இன் பாருங்க, இல் இந்த 2 வந்தாலே மல்டிபிளிகேஷன் தான் அர்த்தம் ஓகேங்களா. சோ எக்ஸ் இந்த இடத்துல ஓர் எண்ணில் அப்ப எக்ஸ் ஒரு 5ல் ஒரு பங்கின் ஓகேங்களா. இந்த இடத்துல இன் ஓகேங்களா. சோ ஒரு எண்ணின் 5ல் ஒரு பங்கின் மறுபடியும் 3ல் ஒரு பங்கின் இன் கொடுத்துருக்காங்களா. சோ மல்டிபிளிகேஷன். அதுக்கப்புறம் 4ல் ஒரு பங்கு இதோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. பாருங்க ஐமு 5 × 4 உங்களுக்கு 60ன்னு வரும். சோ 1/60ன்னு வரும். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், 60/1ன்னு ஆயிரும் இல்லையா. சோ இப்ப என்ன ஆகும், 60 × 2 120 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, √7 - 2 / √7 + 2 = a × √7 + b எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா -4/3 11/3. பாருங்க, √7 - 2 / √7 + 2 ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒரே வேல்யூவா இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கு இல்லையா. சோ இந்த வேல்யூஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்து அதையும் மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, சென்டர்ல இருக்க மைனஸ் அந்த சிம்பிளா நம்ம மாத்தணும். கீழே பிளஸ்ன்னு இருந்தா நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் அப்படின்னா பிளஸ்ஸால மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, இது ரெண்டுமே ஒன்னே தான் இல்லையா. அப்ப என்ன ஆகும், √7 - 2 ஹோல் ஸ்கொயர் ஆகும் கரெக்டா. இது பாத்தீங்கன்னா a + b × a - b. அப்ப என்ன வரும், a² - b² ஓகேங்களா. சோ இப்ப a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² - 2 × ab + b².
அதுக்கப்புறம் டிவைடட் பை இது என்ன ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், 7 மைனஸ் 2 2 4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், 7 மைனஸ் 4 ரூட் 7 பிளஸ் 4 டிவைடட் பை 7ல இருந்து 4 போச்சுன்னா 3 ஓகேங்களா. இந்த இடத்துல 2 2 4 ஆச்சு, அப்ப 4 ரூட் 7. இப்ப பாருங்க 7 4 ஓகேங்களா. சோ 7 பிளஸ் 4 என்னாச்சு, 11/3 மைனஸ் 4 ரூட் 7/3. இந்த 3 தனித்தனியா டிவைட் பை கீழே தனித்தனியா எழுதிக்கிட்டு அதனால சென்டர்ல மைனஸ் ஓகேங்களா. சோ இப்போ நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னா a ரூட் 7, அதாவது ரூட் 7 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம முதல்ல எழுதணும். பாருங்க மைனஸ் 4/3 ரூட் 7 பிளஸ் 11/3 ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா a ரூட் 7 பிளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சா. இப்ப ரூட் 7க்கு அது அப்படியே இருக்கு. ஏ இருக்க வேல்யூ என்ன இருக்கு, ஏக்கு பதிலா மைனஸ் 4/3, பி இருக்கிற இடத்துல 11/3 ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க 569 பிளஸ் 163 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 569 மைனஸ் 163 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 569 இன்டு 163 மதிப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4 ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க 569 163 அப்படிங்கிற நம்பரே தான் மாத்தி மாத்தி வந்திருக்கா. சோ என்ன பண்ணிக்கலாம், a அப்படிங்கறது 569னும் b அப்படிங்கறத 163ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ வர இடத்துல எல்லாம் a bன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பாருங்க a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல a, இது b ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a இன்டு b ஓகேங்களா. அதாவது ab இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். பாருங்க a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 4 இன்டு ab டிவைடட் பை ஒரு ab இருக்கு ஓகேங்களா. சோ ab கேன்சல் ஆயிரும், மீதி என்ன இருக்கு 4 மட்டும் தான் ஓகேங்களா. சோ இது கூட ஏதாவது a இல்ல b வந்திருந்தது அப்படின்னா இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளையோ டிவைடட் பையோ பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா. இந்த இடத்துல வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் 4 மட்டும் தான் வந்திருக்கு, அப்ப இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. சோ இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது a பிளஸ் b whole square minus a minus b the whole square equal to 4ab தெரிஞ்சதுன்னா பார்த்த உடனே நீங்க வந்து ஆன்சர் டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. பாருங்க 18 மீட்டர் நீளமுள்ள ஒரு அறைக்கு 75 சென்டிமீட்டர் அகலமுள்ள கம்பளம் விரிக்க ஒரு மீட்டருக்கு ரூ 4.50 வீதம் ரூ 810 செலவாகிறது. அந்த அறையின் அகலம் என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 7.5 மீட்டர் ஓகேங்களா. சோ பாருங்க 18 மீட்டர் நீளம் உள்ள ஓர் அறை. அப்போ அறையோட நீளம் கொடுத்திருக்காங்க, அறையின் நீளம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா 18 மீட்டர்னு சொல்லிட்டு. அறையின் அகலம் கேக்குறாங்க ஓகேங்களா, அறையின் அகலம் தான் கேக்குறாங்க ஓகேங்களா. சோ இது கொஸ்டின். அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, கம்பளம் இருக்கு இல்லையா. சோ கம்பளத்தின் அகலம் கொடுத்துட்டாங்க, அகலம் 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஒரு மீட்டருக்கு இப்போ கம்பளத்தோட நீளம் தெரிஞ்சதுன்னா பரப்பளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூஸை வச்சு நம்ம அதோட நீளம் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. சோ அந்த கம்பளத்தின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கம்பளத்தின் நீளம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த கம்பளத்துக்கு மொத்தமா செலவாகுது இல்லையா,
கம்பளத்தின், ஏன்னா அதை வச்சுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ கம்பளத்தின் மொத்த விலை டிவைடட் பை 1 மீட்டர் கம்பளத்தின் விலை. 1 மீட்டர் கம்பளத்தின் விலை. இது ரெண்டுமே நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க, அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ மொத்த விலை பாத்தீங்க அப்படின்னா 810 ரூபா. ஓகேங்களா? சோ 1 மீட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 4.50. ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 4.50 என்ன பண்ணிக்கோங்க, இந்த நீங்க தசமத்துல இருந்து மாத்தியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தசமத்துல இருந்து மாத்தணும்னா என்ன பண்ணணும், கீழே நீங்க 10ஆல பெருக்கினாலே போதும். 4.5ன்னு வருது இல்லையா? சோ 10ஆல பெருக்கினாலே உங்களுக்கு தசமம் கேன்சல் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் மேலையும் கீழே 10ஆல பெருக்கி நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 810 4.5 அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். 180 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ இது என்னது, கம்பளத்தின் நீளம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அறையின் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா, அறையின் பரப்பளவு தெரிஞ்சாதான் நம்மளால அறையின் அகலம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அறையின் பரப்பளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கம்பளத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அந்த அறைக்கு தான் போடுறாங்க இல்லையா? சோ அந்த அறைக்கு ஃபுல்லாவே போடுறாங்க. அப்படிங்கும் போது கம்பளத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவலா அறையின் பரப்பளவு இருக்கும். ஓகேங்களா? சோ கம்பளத்தின் பரப்பளவு அப்படின்னா என்ன, இந்த இடத்துல அறை அப்படிங்கும் போது நீளம் அகலம் வந்துருச்சுனாலே என்னது, அது செவ்வகம். ஓகேங்களா? சோ நீளம் கண்டுபிடிச்சாச்சு 180 மீட்டர், அகலம் கொடுத்திருக்காங்க 75 சென்டிமீட்டர். ஆனா எப்பயுமே அந்த அளவு இருக்கு இல்லையா, அலகு ஒரே மாதிரி இருக்கணும். மீட்டர்னா மீட்டர்ல இருக்கணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ 100 சென்டிமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். ஓகேங்களா? அப்ப 75 சென்டிமீட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 0.75 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இருக்கிற வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணா அது மீட்டரா மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 135ன்னு கிடைக்கும். சோ 135 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இது கம்பளத்தின் பரப்பு. கம்பளத்தின் பரப்பு அறையின் பரப்புக்கு ஈக்குவல் இல்லையா? ஓகே, இப்ப பரப்பளவு, இப்ப செவ்வகத்தோட பரப்பளவு என்ன, நீளம் இன்டு அகலம். கரெக்டா? L இன்டு B ஈக்குவல் டு 135. இந்த இடத்துல நீளம், அறையோட நீளம் கொடுத்துட்டாங்க இல்லையா, 18B ஈக்குவல் டு 135. சோ B மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா 135 டிவைடட் பை 18. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 7.5 மீட்டர்னு கிடைக்கும். அவ்வளவுதான். சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 7.5 மீட்டர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 11. ஓகேங்களா? சோ முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்கள். இரட்டைப்படை இயல் எண்கள்னா என்ன, 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி போகும் இல்லையா? 14, 16, 18, 20 என்ன கேக்குறாங்க, மொதல் 10 தான் கேக்குறாங்க. பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இடைநிலை அளவுனாலே இந்த கடைசி அடிச்சு விடுங்க. அதே மாதிரி இந்த கடைசி, அடுத்த கடைசி, இந்த கடைசி, இந்த கடைசி, இந்த கடைசி, இந்த கடைசி, மீதி 2 நம்பர் வந்திருக்கு இல்லையா, 2 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அதோட சராசரி தான் இடைநிலை அளவு. பாருங்க 22/2 ஈக்குவல் டு 11. ஒருவேளை ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அப்படின்னா அதுதான் இடைநிலை அளவு. ஓகேங்களா? சோ இடைநிலை அளவு நடுநிலை அளவு ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அது சென்டரா 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதோட சராசரி இடைநிலை, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுவே இடைநிலை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, L என்றால் பிளஸ், M என்றால் மைனஸ், N என்றால் மல்டிப்ளை மற்றும் P என்றால் டிவைடட் பை எனில். சோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த NLPM இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே சிம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 153. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. 14, 10, 42, 2, 8. ஓகேங்களா? சோ இப்போ n என்ன கொடுத்துருக்காங்க, n மல்டிப்ளை, L அப்படின்னா பிளஸ்,
அதுக்கப்புறம் P அப்படின்னா டிவைடட் பை M அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னாலே பிராக்கெட் ஆர்டர் அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல டிவிஷன் தான் இருக்கு. அப்ப 14 × 10 ஸோ டிவைட் பண்ணா என்ன வரும்? பிளஸ் 21 மைனஸ் 8ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் பாருங்க 140 பிளஸ் 21 மைனஸ் 8. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 161 மைனஸ் 8 ஈக்குவல் டு 153ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 16 நாட்கள். பாருங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆட்கள் நாட்கள் மணி நேரம், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே, அதை நான் வேலை நீங்க எழுதிக்கிறேன். பட் வேற எதா இருந்தாலும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆட்கள் 15 பெண்கள் 12 நாட்கள் மணி நேரம் கிடையாது. இந்த இடத்துல அந்த பாயோட நீளம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மீதி என்ன இருந்தாலும் போட்டுடலாம். அடுத்து பாருங்க பாயோட நீளம் 32 பெண்கள் கொடுத்துட்டாங்க. எத்தனை நாட்கள்னு கேக்குறாங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. பாருங்க 15 12 512 டிவைடட் பை 32 × 180. ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 16ன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? பாருங்க அல்லது ஓகேங்களா? சோ 2 பேரை கொடுத்துட்டு அல்லது அதுக்கப்புறம் மற்றும். ஓகேங்களா? அல்லது மற்றும் சம் இது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. பாருங்க on2 divided by on1 plus pen2 divided by pen1 into nal2 divided by nal1. ஓகேங்களா? சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் equal to 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பாருங்க on2 on pen2 nal2 இது எல்லாமே செகண்டா கொஸ்டின் கேக்குறாங்களா அந்த இது. on1 pen1 nal1 எல்லாமே அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். பாருங்க on2 என்ன 6 ஆண்கள், இந்த இன்ஃபர்மேஷன் on1 அப்ப 3 பிளஸ் pen2 பாத்தீங்க அப்படின்னா 5 pen1 5. ஓகேங்களா? இன்டு நால்2 என்ன நால்2 அவங்க கேட்டிருக்கிறது நால்1 12 நாட்கள் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். பாருங்க சோ கீழே ரெண்டுமே ஒரே பின்னமா வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? கீழே ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க 15 வரும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. 15ன்னு வரும். அப்போ ஒரே தான் 15ன்னு மாத்திக்கலாம். இங்க 3 15ஆ மாத்தணும்னா 5ஆல பெருக்கணும். அப்ப 6ஐயும் 5ஆல பெருக்கணும் 30. இங்க 5 15ஆ கொண்டு வரணும்னா 3ஆல பெருக்கணும். அப்ப இங்கேயும் 3ஆல பெருக்கணும் 15 இன்டூ எக்ஸ் பை 12 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? சோ இது என்ன ஆகும் 45 டிவைடட் பை 15 இன்டூ எக்ஸ் பை 12. 15ஆல அடிச்சா 3 3ஆல அடிச்சா 4. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? எக்ஸ் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1ன்னு வரும். சோ அந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் மல்டிப்ளைல போகுமா அந்த சைடு. அப்ப 1 × 4 4. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 4. அடுத்த क्वेश्चन பாருங்க. 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் 2:1 ஆகும். அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை 1:2 ஆக்க வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 60 லிட்டர். ஓகேங்களா? சோ அமிலம் எவ்வளவு மொத்தமா அந்த லிட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுல அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அமிலத்திற்கும் நீருக்கும் எவ்வளவு லிட்டர் இருக்குன்னு பாத்துக்கலாம். பாருங்க 2:1. இது அமிலம், இது நீர். ஓகேங்களா? சோ இதை மொத்த விகிதம் என்னவா வரும்? 2 + 1 3. ஓகேங்களா? மொத்த பங்கு 3. சோ அமிலத்தோட அளவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மொத்த பங்கு அமிலத்தோட பங்கு இன்டூ 60 லிட்டர். மொத்தமா லிட்டர் எவ்வளவு? இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 20 40ன்னு வரும். அப்ப 40 லிட்டர் அமிலத்தோட அளவு இருக்கு. 60 மொத்தமா அதுல 40 போச்சுன்னா மீதி 20 லிட்டர். இந்த 20 லிட்டர் என்ன? நீரோட அளவு. ஓகேங்களா? நீரின் அளவு. புரியுதுங்களா? சோ மறுபடியும் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். டைம் வேஸ்ட் தான். ஓகேங்களா? சோ மொத்தமா 60, 2 தான் கலந்துருக்காங்க. அமிலம் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னொன்னு அதுல இருந்து கழிச்சுட்டா. ஓகேங்களா? சோ இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 40 லிட்டர் அதுக்கப்புறம் 20 லிட்டர் இருக்கு இல்லையா? சோ விகிதம் போடணும். ஓகேங்களா? விகிதம் போடணும். நீரை சேர்த்துறாங்க. ஓகேங்களா? அமிலம் அப்படியே தான் இருக்கு, நீரை மட்டும் சேர்த்துறாங்க. அந்த எக்ஸ் அது நமக்கு தெரியாது. மாத்தும் போது 1:2ன்னு மாறுதா. அப்ப என்ன பண்ணணும்? கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க 40 × 2 = 20 + x. ஓகேங்களா? சோ இப்ப x மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க. 20 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ். இது என்ன ஆகும்? 80 - 20ன்னு ஆகும். அப்ப 60 லிட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா தண்ணிய சேர்த்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? பாருங்க 200க்கும் 300க்கும் இடையில் இந்த நம்பரால டிவைட் ஆகுற நம்பர் வேணும். ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஈஸியா போயிடும். பாருங்க 6, 8, 9 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2, 8, 3. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணா 1, 4, 3. இப்ப இது எல்லாமே பெருக்குங்க. எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 3 2 6, 6 24, 24 × 3 72. ஓகேங்களா? இப்ப 72ஆல டிவைட் ஆகுற 200க்கும் 300க்கும் இடையில இருக்கிறது வேணும். ஓகேங்களா? சோ பாருங்க 200 ஃபர்ஸ்ட் 72ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. பாருங்க எத்தனை டைம் வரும்? 3 டைம் வருமா? 3 டைம் போட்டோம் அப்படின்னா 3 டைம் போட்டா அதிகமா போயிடும். 2 டைம் தான் வரும். ஓகேங்களா? சோ பாருங்க 2 2 4, 2 7 14. மீதி என்ன வருது? பாருங்க 6 5 56ன்னு வருதா? இந்த 56 கூட என்ன நம்பரை கூட்டும் போது அது 72ஆல டிவைட் ஆகும்? 16 கூட்டும் போது டிவைட் ஆகும். ஏன்னா நமக்கு 200க்கு மேலதான் வேணும் இல்லையா? அப்ப 200 + 16 216 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72ஆல டிவைட் ஆகும். வேணா டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 216 கூட ஒரு 72 கூட்டணும் அப்படின்னா அது அடுத்து டிவைட் ஆகுற ஒரு நம்பர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் 72 கூட்டும் போது அது 300க்கு மேல போயிடும். ஓகேங்களா? நமக்கு 200க்கும் 300க்கும் இடையில இருக்க நம்பர் தான் வேணும். அப்ப 216ம் 288 தான் பாத்தீங்க அப்படின்னா 72ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அவங்க நம்பர் கேட்கல, எத்தனை நம்பர் அப்படின்னு கவுண்டிங் தான் கேட்டிருக்காங்க. சோ 1 2 நம்பர் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் மீப்போவா அதாவது HCF 13 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எதுவாக இருக்க முடியும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா
195 143 ஓகேங்களா. சோ பாருங்க ரெண்டு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூவை வச்சு ஒவ்வொரு நம்பரையும் பெருக்குனா போதும், அதுதான் ஆன்சர். 15 × 13 பெருக்குனீங்க அப்படின்னா 195ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. 13 × 11 பெருக்குனீங்கன்னா 143 அவ்வளவுதான் ஓகேங்களா. அது ரெண்டு நம்பரா இருந்தாலும் சரி 3 நம்பரோட விகிதமா இருந்தாலும் சரி ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொன்னு கூட அது கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு ஒரு தரம் 2 மணிக்கு 2 தரம் என்றவாறு மணி ஒலிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளில் அக்கடிகாரம் மணி ஒலித்ததன் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 156 ஓகேங்களா. சோ பாருங்க ஒரு மணிக்கு ஒரு டைம், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3 டைம், இப்படியே பாத்தீங்க அப்படின்னா 12 மணி வரைக்கும் 12 டைம் அடிக்கும் இல்லையா. சோ ஒரு நாள் அப்படின்னு கேட்டிருக்கிறதால மொத்தமா ரெண்டு டைம் அடிக்கும் இல்லையா. ஏன்னா காலையில இருந்து 12 மறுபடியும் நைட்ல இருந்து 12 அப்போ 2 டைம் அடிக்கும். சோ ஒரு மணியே பாத்தீங்கன்னா 2 டைம் அடிக்கும். அப்போ 2 × இந்த வேல்யூ. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் இயல் எண்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா தான். சோ n × n + 1 / 2 இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க 2 × 12 13 / 2 இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். 12 × 13 பெருக்குனீங்கன்னா 156 ஓகேங்களா. சோ ஒரு நாள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 2ஆல கம்பல்சரியா பெருக்கணும். 12 மணி நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் போட்டாலே போதும் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டியை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் ஓகேங்களா. பாருங்க தனி வட்டி அப்படின்னு கேட்டாலே அந்த அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இதை மூணையும் அப்படியே பெருக்கணும். பாருங்க இந்த இடத்துல பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்லயே 2 0 அடிச்சு விட்டுருங்க. மீது என்ன இருக்கு 75 8 ஒரு வருடம் 6 மாதம் ஓகேங்களா. சோ மாதத்தை இந்த இடத்துல போடக்கூடாது, வருடமா தான் போடணும். அப்ப என்ன பண்ணிக்கணும் /12 ஒரு வருஷத்துக்கு 12 மாசங்கள் அப்படிங்கறதால அந்த இடத்துல போட்டுக்கணும் ஓகேங்களா. சோ பாருங்க இது 1 இது 2 அப்ப 1/2. சோ இத பெருக்குங்க என்ன ஆகும் 2 3/2 ஓகேங்களா. சோ கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமா மாத்தியாச்சு ஓகேங்களா. அப்ப 75 8 3/2 ஓகேங்களா. சோ 2ஆல அடிச்சா இது 4. சோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா பாருங்க 75 × 4 300ன்னு கிடைக்கும். 300 × 3 என்ன 900 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 16,940 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 11,000 ஓகேங்களா. பாருங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க R கொடுத்துருக்காங்க 9%, அதுக்கப்புறம் N கொடுத்துட்டாங்க 9 ஆண்டுகள். இந்த அமௌண்டா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முழு தொகை கொடுத்துருக்காங்கன்னு ஓகேங்களா. சோ தனி வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே ஈஸி. அசல் = தனி வட்டி / அதுக்கப்புறம் R% × N இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல முழு தொகை கொடுத்துருக்கிறதால இதுல இருந்து I நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், முழு தொகை மைனஸ் அசல் தான் பாத்தீங்க அப்படின்னா
அந்த தனி வட்டி. அப்போ முழுத்தொகை 16,940 மைனஸ் பி. இதான் கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பாருங்க. P equal to 16,940 மைனஸ் பி டிவைடட் பை ஆர் என்ன 9 டிவைடட் பை 100 வரும். அதனால நான் இந்த 100 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இன்டூ n வந்து 6 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த இடத்துல 9ல 6 ஆண்டுகள். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க. சோ இப்ப இதெல்லாமே சால்வ் பண்ணலாமா? பாருங்க. ஒரே நிமிஷம் இப்படி போறதுக்கு பதிலா இன்னுமே ஈஸியா ஒரு ஸ்டெப் இருக்கு. ஓகேங்களா? சோ தனி வட்டி கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நான் இந்த இதை எப்படி போடுறேன் அப்படின்னா பாருங்க. ஐ அப்படிங்கிறது 16,940 மைனஸ் பியா. ஓகே, இப்ப ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசல், ஆண்டுகள், அதுக்கப்புறம் வட்டி வீதம். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம் இல்லையா? சோ இந்த இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா முடியும். வேகமா கஷ்டமா போறதுக்கு பதிலா இது ஈஸியா முடியும். ஓகேங்களா? பாருங்க. இப்ப என்ன ஆகும்? இத 2ஆல் அடிச்சா 3, இது என்ன ஆகும்? 50 ஆகும். ஓகேங்களா? அப்ப 9 27 27 பி டிவைடட் பை 50. ஓகேங்களா? ஈக்குவல் டு 16,940 மைனஸ் பின்னு வரும். இந்த மைனஸ் பி ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். கரெக்டா? பிளஸ் பி ஈக்குவல் டு 16,940. சோ இத ஒரே பின்னமா மாத்தலாம். ஏன்னா ரெண்டுமே பி தான் இல்லையா? ஒரே பின்னமா மாத்தினா என்ன ஆகும்? இது வந்து 50 பின் ஆகும். ஆல்ரெடி ஒரு 27 இருக்கு. அப்ப 77 பி டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 16,940. இந்த பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? 16,940 இன்டூ 50 டிவைடட் பை 77 ஆகும். இந்த இடத்துல டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளைல வந்து மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பை. ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். பாருங்க. 77ஆல் அடிச்சா 220. ஓகேங்களா? சோ 220 இன்ட்டு 50 பாத்தீங்க அப்படின்னா 11,000. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சால்வ் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை மட்டும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க. ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 9,600 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2,924. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் அசல் கொடுத்துட்டாங்க. அப்ப பி வந்து 9,600, ஆர் கொடுத்துட்டாங்க 12%, என் கொடுத்துட்டாங்க 2 ஆண்டு 4 மாதம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ கூட்டு வட்டி கணக்கிட போறோம். சோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க. கூட்டு வட்டியில எப்பயுமே முழு தொகை தான் கண்டுபிடிப்போம் இல்லையா? பாருங்க. ஏ ஈக்குவல் டு அசல் என்ன 9,600, அதுக்கப்புறம் 1 பிளஸ் 6% வரும் இல்லையா? சோ அதுக்கு பதிலா எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா இத பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 12 இல்லையா? 12% இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த 100 மேல கூட்டிக்கோங்க. 112 ஹோல் பவர் முழுசா இருக்கு இல்லையா? அந்த வருஷத்தை இங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 4 மாதத்துக்கு தனியா போட்டுக்கலாம். பாருங்க. சோ 4 மாதத்துக்கு எப்படி போடலாம்? பாருங்க. 1 பிளஸ் 12%. ஓகேங்களா? 4 மாதம் அப்படின்னா டிவைடட் பைல 4 வந்துடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து 2 வருஷத்துக்கு, இது 4 மாசத்துக்கு. இப்ப பாருங்க. 9,600 இது என்ன ஆகும்? என்ன 4ஆல் அடிக்கலாமா? பாருங்க. 4ஆல் அடிச்சா 2 8, மீதி 3 8 32. இது என்ன ஆகும்? 4ஆல் அடிச்சா 25. அப்ப 28 இன்டூ 28 டிவைடட் பை 25 இன்டூ 25. இது என்ன ஆகும்? பாருங்க. 4ஆல் அடிச்சா இது 3 டைம் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ 4 மாசம் அப்படின்னா நம்ம 3ஆல தான் டிவைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 4 மாசம் அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும் பாருங்க. 4 ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12. அப்ப 3 முறை வட்டி கணக்கிடலாம் இல்லையா? அப்ப 3ஆல தான் இந்த இடத்துல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே 3 மாசம் கொடுத்தாதான் நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதாவது
கால் வருடம் இல்லையா, காலாண்டு அப்படின்னு கொடுத்தாதான் 4ஆல டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 4 மாசம் அப்படிங்கறதால வருஷத்துக்கு 3 டைம் தான் கணக்கிடுவாங்க, அதால டிவைட் பண்ணா போதும். அப்ப 3ஆல அடிச்சு அப்படின்னா இது 4 டைம் 4ஆல அடிச்சா இது 25. அப்ப என்ன இருக்கும், 1 + 1/25 இருக்கும் இல்லையா. இது ஒரே பின்னமா மாத்தினா என்ன ஆகும், 25 + 1 26/25 கிடைக்கும். கரெக்டா. சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 12,523.9 வரும். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல 0.9 இருக்கிறதால நம்ம முழு நம்பரா மாத்திட்டோம். ஏன்னா ஆப்ஷன்ல எதுவுமே புள்ளில இல்லையா. சோ பாருங்க 12,524 மாத்திக்கிட்டோம். ஓகேங்களா. இது முழு தொகை. நமக்கு என்ன வேணும், கூட்டு வட்டி தான் வேணும். கூட்டு வட்டி = முழு தொகை மைனஸ் அசல். அப்ப 12,524 - 9,600 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2,924 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சமாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 90,250. ஓகேங்களா. சோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆண்டுதோறும் 5% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ குறையுது, ஆண்டுதோறும் அதிகரிக்குது குறையுதுனாலே அது வந்து கூட்டு வட்டி சப்தா. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சமா இருந்தது, தற்போதைய மதிப்பு கேட்கறாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கிறதால கொடுத்திருக்கிறது அசல். ஓகேங்களா. கொடுத்திருக்கிறது என்ன, அசல். சோ n வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, r வந்து 5% கொடுத்துறாங்க. நம்ம முழுத்தொகை கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த இடத்துல தற்போதைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி பொருளோடது மக்கள் தொகை எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா முழுத்தொகை கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, முழுத்தொகை = அசல். அசல் வந்து 1 லட்சம். ஓகேங்களா. இன்டு 1 - r% வரும். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டுதோறும் குறைகிறதுனா 1 மைனஸ், அதிகரிக்குதுன்னா 1 பிளஸ் r%. அப்ப 5/100 ஹோல் பவர் n வந்து 2. ஓகேங்களா. சோ n என்ன, 2. இந்த இடத்துல 5ஆல அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும், 20ன்னு வரும். அப்போ 1 லட்சம். ஓகேங்களா. 1 லட்சம். இது என்ன ஆகும், 1/20. அப்ப 20 - 1 19. 19/20 இன்டு இதை 2 டைம் எழுதணுமா, 19/20. ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 90,250 கிடைக்கும். ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ராகுல் மற்றும் ஹருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள். அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 20, 28. ஓகேங்களா. சோ பாருங்க, ராகுல் அதுக்கப்புறம் ஹருண் இவங்களோட தற்போதைய வயது கொடுத்துட்டாங்க, 5:7 விகிதத்துல கொடுத்துட்டாங்க. விகிதத்துல கொடுத்தாலே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்துக்குவோம் இல்லையா. சோ இப்ப என்ன சொல்றாங்க, 4 ஆண்டுகள் கழித்து. ஓகேங்களா. சோ 4 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா 2 பேருக்குமே 4 வயசு கூடி இருக்கும். ஓகேங்களா. சோ கழித்து 2 பேரோட கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா 56ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 5 7 கூட்டினா 12 +8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், -8ன்னு ஆகும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 12x = இது என்ன ஆகும், 56ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 48ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ இந்த 12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும், அடிச்சா 4. அப்ப எக்ஸோட வேல்யூ 4. ஓகேங்களா. இங்க கொண்டு வந்து இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க தற்போதைய வயது தான் கேக்குறாங்க. அப்ப 5 ஒரே நிமிஷம் இருங்க, 5 × 4 20, 7 × 4 28. ஓகேங்களா. அப்ப அவங்களோட வயசு என்ன, 20, 28. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா.
பாருங்க, ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் நிலையை ஒப்பிடும்போது கடைசி விலையானது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4% குறைவு. பாருங்க, இந்த மாதிரி அதிகரிச்சு குறையுது, குறைஞ்சு அதிகரிக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா சதவீத மாற்றம் அதை யூஸ் பண்ணணும். பாருங்க, அதிகரிக்குதுன்னா பிளஸ், குறையுதுன்னா மைனஸ். ஸோ 20 20. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் போட்டு இங்க 2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேல மல்டிப்ளைல போட்டு டிவைடட் பை 100. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ்ல கிடைச்சதுன்னா குறையுதுன்னு அர்த்தம், பிளஸ்ல கிடைக்குதுன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல், இது 2 0ன்னு ஆயிடும். அப்போ 2 × -2 -4%. ஸோ மைனஸ் கிடைச்சிருக்கிறதால இந்த இடத்துல 4% குறையுது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஒரு விற்பனையாளர் கைகடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை 840 எனில் அதன் வாங்கிய விலை என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 600 ரூபா. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்தும் லாபம் அடைகிறார் அப்படின்னு கொடுத்துட்டு குறித்த விலையோ இல்ல அடக்க விலையோ கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, சோ அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, அடக்க விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி டிவைடட் பை 100 பிளஸ் லாபம். ஓகேங்களா, சோ லாபம் கொடுத்தா பிளஸ். ஓகேங்களா, அடுத்து இன்டு குறித்த விலை. ஓகேங்களா, சோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா போதும், இருக்கிறது எல்லாமே கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்க, வாங்கிய விலை அடக்க விலை ரெண்டும் ஒண்ணுதான். சோ அடக்க விலை தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, 100 மைனஸ் தள்ளுபடி 10 லாபம் 26 126 இன்டு குறித்த விலை 840 ரூபா. ஓகேங்களா, இப்ப இது என்ன ஆகும்? 90 டிவைடட் பை 126 இன்டு 840ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 600ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ 600. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 721. ஓகேங்களா, சோ ஒரு தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இது கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியா எந்த ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். பாருங்க, அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, 6 13 20 97. ஃபர்ஸ்ட் கூட்டு தொடரான்னு செக் பண்ணிக்குவோம். எப்படி செக் பண்ணுவோம்? T2 - T1ம் T3 - T2ம் சேமா வந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர், வரலன்னா அதுக்கப்புறம் ஜிபியான்னு பாத்துக்கலாம். பாருங்க, 13 - 6 = 20 - 13 என்ன வரும்? 7. இதுவும் 7. அப்ப 2 ஈக்குவலா, அப்ப D யோட வேல்யூ 7, இது வந்து AP. ஓகேங்களா, சோ கூட்டுத்தொடர். அப்ப கூட்டுத்தொடர் ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கூடுதல் கேட்டிருக்காங்க, கூடுதல் வேணும், SN வேணும் அப்படின்னா N என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சோ N கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா L - A டிவைடட் பை D + 1. ஓகேங்களா, சோ கொடுத்திருக்கிறது வச்சு A வந்து 6, D இப்பதான் 7ன்னு கண்டுபிடிச்சோம். L அப்படிங்கிறது கடைசி வேல்யூ 97. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க,
n ஈக்குவல் டு 97 மைனஸ் 6 டிவைடட் பை 7 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 91 டிவைடட் பை 7 பிளஸ் 1 13 பிளஸ் 1 அப்ப 14ன்னு கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ 14ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். Sn ஈக்குவல் டு n பை 2. கடைசி வேல்யூ இருந்ததுன்னா a பிளஸ் l. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ பாருங்க s 14 ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2, a வந்து 6, l வந்து 97. அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 7ன்னு ஆகும். ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் பாருங்க? 103ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப 7 × 103 பெருக்குனீங்க அப்படின்னா 721ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 3 பிளஸ் 1 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1/3 பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 9/2. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டு அந்த தொடரோட கூடுதல்னு கேட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா முடிவிலி தொடரின் கூடுதல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேட்டாலும் சரி, ஒரே ஒரு ஃபார்முலா தான். s இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 மைனஸ் r. ஓகேங்களா? சோ கொடுத்துருக்கிறதுல a வந்து 1, r வந்து என்ன? t2 டிவைடட் பை t1. அப்போ 1/3. ஓகேங்களா? சோ இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பாருங்க a வந்து என்ன? 3. சாரி, a வந்து ஃபர்ஸ்ட் இது 3. ஓகேங்களா? அப்ப 3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/3. இதை சால்வ் பண்ணுங்க. 3 டிவைடட் பை 3 மைனஸ் 1 2. அப்ப 2/3. சோ பின்னத்துக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப 3/2. அப்ப என்ன ஆகும்? 3 9 9/2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, இரு சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன எனில் முக எண்கள் ஒரே எண்களாக இருக்க நிகழ்தகவு காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/6. ஓகேங்களா? சோ இரு சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அப்படின்னா n ஆஃப் s வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 36. ஓகேங்களா? ஒரு பகடை உருட்டுறாங்கன்னா 6, 2 பகடை உருட்டுறாங்கன்னா 6 ஸ்கொயர் 36, 3 பகடை அப்படின்னா 6/3 216ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரே முக எண்கள். ஓகேங்களா? ஒரே எண்களாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் பகடையில 1ன்னா ரெண்டாவது பகடையிலயும் 1 தான். அதே மாதிரி 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரே முகமா கிடைக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்புகள் தான் இருக்கு. எத்தனை வாய்ப்புகள்? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 வாய்ப்புகள். மொத்த வாய்ப்புகள் 36. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/6. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு தேர்வில் ஒரு வகுப்பில் உள்ள 11 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? மதிப்பெண்களின் முகடு காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 23. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். முகடு அப்படின்னாலே அதிகபட்ச எண்ணிக்கையில எது வருதோ அதுதான் முகடு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது எல்லாமே அப்படியே எத்தனை வருதுன்னு பாருங்க. 23 அப்படிங்கிறது 1, 2, 3, 4. அப்ப 4 டைம் வருது. அடுத்து 2 ஒரு டைம் வருது, 15 ஒரு டைம் வருது, 38 ஒரு டைம் வருது, 21 ஒரு டைம் வருது, 19 ஒரு டைம் வருது, 26 ஒரு டைம் வருது, 34 ஒரு டைம் வருது. ஓகேங்களா? சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 + 4 11. அப்ப 11 தரவுகள் பார்த்தாச்சு. இதுல அதிகமா எது வருது? 23 அப்படிங்கிற நம்பர் தான் வருது. இங்க எல்லாமே 1ன்னு வர்றதால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இன்னொன்னு 5ன்னு வருது, இன்னொன்னு 6 டைம் வருது அப்படின்னா 6 டைம் வர்றதுதான் முகடு. எது வந்து அதிகபட்ச எண்ணிக்கையில ரிப்பீட்டடா வருதோ அதுதான் முகடு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க.
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 35. ஓகேங்களா? சோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3, 15, கொஸ்டின் மார்க், 63, 99, 143. ஃபர்ஸ்ட் இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. சோ 3ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? சோ 4 மைனஸ் 1 3. இது வந்து 4 ஸ்கொயர் மைனஸ் 1. இது 8 ஸ்கொயர் மைனஸ் 1. இது 10 ஸ்கொயர் மைனஸ் 1. இது 12 ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? அப்ப இது என்னவாதான் வரும் பாருங்க, எல்லாமே இரட்டைப்படை எண். 4க்கு அப்புறம் 8 போயிருக்கு. அப்ப 6 ஸ்கொயர் மைனஸ் 1 தான் வரும். 6 ஸ்கொயர் 36. 36ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 35. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் ஆனது 1 2 3 4 5 ஆகவும் ரேண்டம் ஆனது 1 2 3 6 7 8 என ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ எனும் வார்த்தைக்கான மறை குறியீடு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 2 3 4 7. ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்க. ரேஞ்ச் அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5. அடுத்து ரேண்டம் 1 2 3 6 7 8. ஓகேங்களா? சோ 6க்கு 1, ஏக்கு 2. அதாவது அவங்க அப்படியே அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ 6க்கு 1, ஏக்கு 2, எண்ணுக்கு 3ன்னு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏக்கு 1, எண்ணுக்கு 3, ஜிக்கு 4, அடுத்து ஓக்கு 7. ஓகேங்களா? அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. ஏக்கு 2, 6 தான் 1. ஓகேங்களா? அப்போ 8 2 3 4 7 அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 25 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ இந்த 25 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இன்னும் 25 கொஸ்டின் டெஸ்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.